என்னதான் ஆச்சு நம்ம யூடியூபுக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. என்னன்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு உமாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்னலிஸ்ட் திரு பாலா அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. ஐயா நான் சர்வதேச கைக்கூலியா நான் தினக்கூலியா அப்படின்னு சொல்லிட்டு பாலா அவர்கள் ஒரு செல்ஃபி வீடியோ போடுற அளவுக்கு வந்தது. ஒரு சின்ன பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் ரெண்டாவது பார்க்கும்போது மிஸ்டர் கேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் அவருக்கு ஒரு காப்பரேட் ஸ்ட்ரைக் ஒன்று வந்திருக்கு. அதை பத்தி நாங்க ஏன் அப்புறமா பேசணும்? முதல் விஷயம் வந்து சமூக பிரச்சனை மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது பிரச்சனை யூடியூபர் காப்பரேட் ஸ்ட்ரைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். சோ அத பத்தி நாங்க ஏன் அப்புறம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். ஆல்ரெடி ட்ரெண்டே முடிய போகுது. என்னடா இப்ப நீ வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சோ திரு பாலா அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா, திரு உமாபதி அவங்க ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க. அவருக்கு குடுத்திருக்க ஆம்புலன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, அவர் ஏன் உதவி பண்றாரு அப்படின்ற மாரி குற்றச்சாட்டுகள்லாம் கிடையாது. அவர் குடுத்திருக்க ஆம்புலன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்பர் பிளேட்லாம் வந்து மறைச்சு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டே இருக்க. ஒரு ஆம்புலன்ஸோட நம்பர் பிளேட் மட்டும் அதுல இருக்கு. ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் அது. அது 3.5 டன் அது கிட்ட வரும்னு நெனைக்கிறேன். சோ அந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்பர் பிளேட் இருக்கு. அத எடுத்து பார்க்கும்போது 31 வருஷம். அவர் சொன்ன ரேட்ல இருந்து பார்க்கும்போது 31 வருஷம் பழைய ஆம்புலன்ஸ் அது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான நெசசிட்டி பேசிக்கான தேவையான பொருட்கள்லாம் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து என்னென்ன முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் வந்து ஸ்ட்ரெச்சரு, ஆக்சிஜன் சிலிண்டரோட மாஸ்க், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, சக்ஷன் மிஷின், எமர்ஜென்சி ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி. எமர்ஜென்சி ட்ரக்ஸ்னா என்னன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நீங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா இந்த 2 மாத்திரை வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த 2 மாத்திரை வந்து நெஞ்சு வலி வரப்ப அந்த 2 மாத்திரை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களோட நெஞ்சு வலி வந்து தடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி, ஹார்ட் அட்டாக் தடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு எப்படி நம்ம டாக்டர்லாம் கிடையாது. அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரியான எமர்ஜென்சி ட்ரக்ஸ் அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கணும். எமர்ஜென்சி ட்ரக்ஸ், ஆயில்மெண்ட் அந்த அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கணும். சோ அப்படி அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கா, இவர் கொடுத்திருக்க எல்லா ஆம்புலன்ஸ்லயும் இருக்கா அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் கொடுத்திருக்க அந்த ஆம்னி மாதிரியான ஆம்புலன்ஸ், ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து எந்த விஷயத்துல போய் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. எப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் இருக்கு. 108ல கால் பண்ணீங்கன்னா வந்து நீங்க ஆம்புலன்ஸ் வந்து உங்களை தேடி வரும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரும். நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் விடுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் இப்போ வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு படி சார்ஜஸ் வரும். ஒரு ஒரு ரூ. 5000 மினிமம் தான் எல்லாருக்குமே ரூ. 5000 இருந்து ஒரு ரூ. 10,000 கூட தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரைவேட்டா இருந்தீங்கன்னா அது பில் பே பண்றப்ப ஆம்புலன்ஸ் சொல்லி சார்ஜ் வந்துடும். இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து அது கவர் ஆகும். இன்சூரன்ஸ்லாம் வந்து இன்சூரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஆம்புலன்ஸ்க்கான எவ்வளவு சார்ஜஸ் ஒரு நாளைக்கு வந்து இந்த பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து ரூ. 1500 ரூ. 2000 ரூம் அலவன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அது நீங்க இன்சூரன்ஸ்க்காக வாங்குறீங்கன்னா அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து எப்படி இயங்குது, இந்த ஆம்புலன்ஸுக்கு தனியா நம்பர் இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு திரு பாலா அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் இருந்து இன்னும் தீவிரமடைய அவர் ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு திரு உமாபதி அவங்களே போட்ட 2வது வீடியோல ஒரு விஷயங்களா குறிப்பிட ஆரம்பிச்சாரு. அது எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இப்போ இந்த ஆம்புலன்ஸ் மேட்டர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து பழைய 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 ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் வந்து 15 வருஷம் வரைக்கும் தான் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட முடியும். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணணும். ஒரு சில ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. 30 வருஷம் ஆம்புலன்ஸ், 31 வருஷம் ஆம்புலன்ஸ். அது எக்ஸீட் பண்ணாத ஆம்புலன்ஸ் எப்படி திரும்ப அவங்க போயிட்டு டொனேட் பண்ண முடியும்? இது எங்கெங்க ஓடுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஹெல்ப் பண்றது பண்ணீங்க தம்பி. அது ப்ராப்பரா பண்ணீங்களா? அப்படின்ற தோணியில தான் அவங்க கேட்டிருந்தாங்க. மேபி அந்த சென்ஸ் கன்வே ஆகாம இருந்திருக்கலாம். அந்த விதம் கேட்கும் விதத்துல அது கன்வே ஆகாம இருந்திருக்கலாம். அது ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நெறைய பேருக்கு அது கன்வே ஆகல. ஏன் இந்த ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு அவர் கேட்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்றத ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு லாபம் வந்து 50 கோடி மேல போகுது. இல்லன்னா வந்து அவங்க சொத்து மதிப்பு வந்து ஒரு 500 கோடி மேல இருக்கு. அந்த மாதிரி மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அதுக்கு மேல இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ் அந்த மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ்ல வர கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2% அவங்களோட லாபத்துல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து 1000 கோடி சம்பாதிக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு லாபம்னா அதுல வந்து 2 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் பப்ளிக்கு வந்து டொனேட் பண்ணணும். ஒன்னு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய் டொனேட் பண்ணலாம். எப்படி அதெல்லாம் வந்து அவங்களே டைரக்டா வந்து சாப்பாடு போடுறது அந்த மாதிரி அந்த 20 கோடிக்கான கணக்கை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். அவர் வந்து ஈஸியா வந்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து செய்வாங்க கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து. அந்த மாதிரி இவர் பாலா வந்து ஒரு ஒரு ஃபேஸா வளர்த்து விட்டு இந்த ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்க வச்சு அந்த ட்ரஸ்ட்டுக்கு காசை வர வச்சு அது மூலியமா வந்து ஃபண்ட் எல்லாம் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து ஏன்னா ஒரு 20 கோடின்றப்ப உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும்ல. அதுவே வந்து ஒரு ரிலையன்ஸ் கம்பெனினா 3 லட்சம் கோடி எல்லாம் வந்து ஒரு ஒரு 4, 5 வருஷம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க 2% எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போகுமே.
இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 600 கோடி அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஏதோ வந்து ஏன்னா இப்போ 300 கோடி 600 கோடின்ற பிரணவ் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி 1000 கோடியே சம்பாதிக்கிறான்னு வைங்க. ஒரு 2 கோடி ஒரு 20 கோடி ரூபா வரட்டுமே. 20 கோடி ரூபா இவங்களுக்கு வந்ததுன்னா, பாலா சார் அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் இத்துணூண்டு ஒரு பெர்சன்ட் கமிஷன் குடுத்துட்டு, அவங்க வந்து பெருசா எடுத்துப்பாங்க. பாலா சார் வந்து நீங்க ஏமாந்துறாதீங்க அப்படின்ற தோணியில தான் உமாபதி சார் அவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் அது அவர் சொல்ற விதத்துல வந்து கன்வே ஆகாம போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் போக போக திரு பாலா அவங்க மேல வந்து பயங்கரமான அந்த ஒரு ஒரு டீம் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. ஒண்ணு பாலா அவங்களுக்கு ஆதரவா, ஒரு பாலா அவங்களுக்கு எதிர்ப்பா ஒரு டீம் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. ஸோ வந்து பாலா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்டாக் பண்ண ஒரு டீமு, சப்போர்ட் பண்ண ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரு பாலா அவங்க வந்து இந்த 2 குற்றச்சாட்டுகள்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. பிரஸ் மீட் குடுத்து, ஆமாங்க இந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து நாங்க குடுத்தது இப்படி தப்பு தான். அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் தான் அதுல சரி பண்ண மாரி வீடியோ போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலா டொனேட் பண்ண பார்க்க வந்து 5லருந்து 10 ஆம்புலன்ஸ் வரைக்கும் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மத்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து என்ன விஷயத்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்ப அவர் பிரஸ் மீட் குடுக்குறது டிலே ஆனதுக்கு அப்புறமும், அவரு வந்து பிரஸ் மீட் கன்டினியூஸா குடுத்துட்டே இருக்காரு இன்டர்வியூலாம். அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் வந்து நீங்க பிரஸ் மீட் குடுக்குறதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருக்காரு. ஏன் வந்து பின்னாடி எல்லாம் தடுக்குறாங்களா அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கும் நேத்துக்கும் முந்தின நேத்துக்கும் ஒரு பிரஸ் மீட் குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இந்த நான் சாகுற வரைக்கும் இந்த நல்லது செய்யறதெல்லாம் வந்து நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் வந்து தனியா ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வைக்கிறப்ப தெரியும் நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஆக்ஷன்லாம் எடுக்க போறாரு அப்படின்னு. நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவர் சாப்பாடு போட்டது, சின்ன சின்ன வண்டி வாங்கி கொடுத்ததெல்லாம் யாரும் கேட்கல. இந்த ஆம்புலன்ஸ் டொனேட் பண்ணீங்களே, அதுக்கு என்ன அதுல வந்து ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னா, அவர் காந்தி கண்ணாடின்னு அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இத்தனை வருஷமா ஆம்புலன்ஸ்லாம் வந்து என்னைக்கோ டொனேட் பண்ண ஆம்புலன்ஸ் கதையெல்லாம் வந்து பேசாம, அதை என்னைக்கோ பண்ணியிருக்காரு. ஒரு வருஷம் மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து விடுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து தப்பாலாம் சொல்லல. இது 31 வருஷம் பழைய ஆம்புலன்ஸ் 15 வருஷம் தான் ஓடணும். எஃப்சி முடிச்ச ஆம்புலன்ஸ் குற்றச்சாட்டுகள்லாம் கரெக்ட். ஆனா இத்தனை வருஷங்கள், இத்தனை மாசங்கள் எல்லாம் கழிச்சுட்டு இப்ப காந்தி கண்ணாடி ஒரு படம் நடிச்ச உடனே வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்காவும் கூட இருக்கலாம். அவங்களோட அப்பா ஒரு ஆர்ட் ஆப்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் குறிப்பிட்டது பார்க்குறோம். ஸோ திரு பாலா சார் அவங்களுக்கு என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதோ அதை பத்தி மட்டும் தான் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2வது விஷயத்துக்கு வரணும்னா மிஸ்டர் கேகே அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்காங்க. அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து ஏ டு டி நந்தா அவங்களோட சொந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்விப்படுறோம். அவங்கள கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து அவங்க வீடியோ வந்து பார்த்துட்டீங்க. நான் ரெகுலரா அவங்களோட சினிமா வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நானு. ஏன்னா வந்து ஒரு ரொம்ப நாலேஜபிளா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் வந்து. நமக்கு வந்து அவ்வளவு சினிமா பார்த்து ஒரு நாலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அந்த வீடியோ பேசிட்டே இருக்கப்ப ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து பின்னாடி இது பேசுற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களோட வைஃப் தான் அப்படின்னு சொல்லி அது அவங்களோட வைஃப் வாய்ஸ் தான் அது. ஸோ ஒரே ஒரு வீடியோல மட்டும் விளாக் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல மட்டும் அவங்க இதை பிசி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நினைக்கிறேன். அதுல மட்டும் அவங்க வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா மிஸ்டர் கேகே வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, போன மாசம் வந்து தமிழ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து ஒரு அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு ஸ்கூல்ல பேசியிருக்காங்க. ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த ஸ்கூல்ல பேச வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பசங்களா நீங்க வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. இது சுதந்திர நாடு இல்லையா? ஸ்கில் தான் உங்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அவங்க வந்து தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல ஒரு சீரிஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல தி ஆஃபீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2005ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யுஎஸ் சிட்காம் அது. அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கதையாதான்னு சொல்லி தெரியல. ஆனா அந்த இங்க தமிழ்ல இருக்க சீரிஸ் வந்து நான் பார்க்கல. சோ அந்த சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு இவங்கலாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இந்த ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் நடிக்கிறதுக்கு முன்னாடி பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அது ஒரு ஆஸ்திரேலியன் வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வந்து அவங்களோட போட்டோஸ்லாம் வந்து போடலாம். அதுல வந்து நியூடிட்டியான போட்டோஸ்லாம் வந்து போட முடியாது. சோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஞ்ச் மீ அப்படின்ற இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஆதாரங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு டி நந்தாலாம் வீடியோ போட்டிருந்தாரு. அட்வொகேட் முத்துக்குமார்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, இதுல வந்து ஒரு ஷார்ட்டான பிளர் பண்ணி அவங்க வாய்ஸோட அந்த இன்னைக்கு வந்து 11:30 மணிக்கு லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வீடியோலாம் வந்து போட்டிருந்தாரு. பிளர் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ எல்லாருமே வந்து ஆதாரங்கள் வச்சுட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிஞ்ச் மீ அப்படின்ற வெப்சைட்ல வந்து நியூடிட்டி வந்து இவங்க போட்டோஸ்லாம் வந்து காசு வாங்கி வித்துட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இவங்க மத்தவங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தவங்கள நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு இப்படிப்பட்ட ஒருத்தவங்கள நீங்க பாய்ஸ் ஸ்கூல்ல ஏன் போய் நீங்க பேச வைக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்படி பேச இப்போ வந்து அதோட ஏதோ ஒரு பசங்க வந்து போய் பாக்குறாங்க. அது பார்த்துட்டு
என்னங்க என்னப்பா இவரு இவங்க தான் சீஃப் கெஸ்டா வந்தாங்க, இவங்க சீஃப் கெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப சீஃப் கெஸ்டா வரவங்க வந்து இது ஐஏஎஸ் வருவாங்க, ஐபிஎஸ் வருவாங்க, இல்ல ஏதாவது படிச்சவங்க வருவாங்க, ஒரு ஜெர்னலிஸ்ட் வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய ஆட்கள் வருவாங்க. இவங்க என்னன்னா வந்து சீரிஸ் ஆக்டர்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டோரி எல்லாம் வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இல்ல இன்ஸ்பைரிங்கா கூட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கூப்பிடுவாங்க. இவங்க என்னடா இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ ஆனா இதுக்கு ஆக்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் மெயினான விஷயம். மேபி அவங்க ஒயிட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்திருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் பழைய விஷயங்களை நினைச்சிட்டு ஒயிட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா பழைய ஐபிசி செக்ஷன்லயும் புதுசா வந்த பிஎன்எஸ் செக்ஷன்லயும் அவங்க பண்ணது ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் இந்தியால இருந்து ஃபாரின் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாலும் அதுக்கான செக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இர்ஃபான் அவங்களோட விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாரின்ல போயிட்டு ஜெண்டரை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்தியால சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான செக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. மேபி இதுல வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு அப்படி சொல்லி தெரியல. இந்தியால இருந்தே இந்தியன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்நேரம் வந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஃபாரின்ல உள்ள பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கலாம் தெரியாது. இதுக்கு வந்து மிஸ்டர் கேகே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது ஏன் வந்து இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மிஸ்டர் கேகேக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. மெயில் அனுப்பிச்சு அந்த விஷயத்தை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. நீங்க வீடியோ ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காம விட்டுட்டு இருக்காரு. வேணா மெயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப் கால் எடுத்திருக்காங்களாட்ருக்கு. ஒருமையில பேசி வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது சொன்னதுக்கு அப்புறமே ஒரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் உடன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அப்புறம் என்னடா ஒரு வீடியோ ரிமூவ் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூடியூபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அவங்களோட வார்னிங்கா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா காசு வருதுன்றோம். மூணாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா சேனலை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து 90 டேஸ்ல வந்து இது ரீசெட் ஆயிடும். ஓகே. இது என்ன பண்ணணும் பார்க்கறதுக்கு சாதாரணமா தான பிரணவ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இப்ப இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் குடுக்குற விஷயம் வந்து இது ஒரு பொலிட்டிஷியன்ஸ் கையில வந்து தவறா கிடைக்குது அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்றப்ப, இப்போ ஆல்ரெடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸோட வியூவர்ஷிப்லாம் வந்து கம்மியாயிட்டே வருது. ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் வந்து புதுசா கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற விவாதம் தான் இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஆனா ஆளுங்கட்சியில வந்து உள்ள ஒரு கூட்டணி பிரச்சனைகளா பத்திலாம் அவங்க விவாதம் பண்ண மாட்டாங்க. எதிர்க்கட்சி அவங்க ஆளுவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த கட்சியில உள்ள கூட்டணியில ஒரு பிரச்சனையை தான் வந்து விவாதம் பண்ணுவாங்க. ஆளும் இதை வந்து விவாதம் பண்ண மாட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல ஏதாவது ஒரு ரியலிஸ்டிக்கா பிரச்சனை இருந்தா அதை வந்து விவாதம் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து சோசியல் மீடியால தான் வந்து இந்த மாதிரி விவாதங்கள் இந்த மாதிரி நியூஸ்ல வந்து பார்க்க முடியுதுன்றதுனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸோட வியூவர்ஷிப்லாம் கம்மியாயிட்டு சோசியல் மீடியாக்கு வராங்க. ஸோ இந்த சோசியல் மீடியாலுமே வந்து முடக்கிற வேலையை வந்து இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் தான் செஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை தான் வந்து இப்போ யூடியூபர்ஸ் வெளிப்படுத்துறாங்க. இப்ப அந்த மிஸ்டர் கேகே அப்படின்ற பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு கூட வந்து வச்சுக்கிட்டா கூட அது அவருக்கு ஒரு தலைவலி. இப்ப இப்ப இந்த மிஸ்டர் கேகே வந்து விஷயத்த வெளியே சொல்லல அப்படின்னா இது ஒரு வெப்பனாவே மிரட்டி இருந்திருக்கும். அதை பத்தி மிஸ்டர் ஏ நந்தா வந்து பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து வெப்பனா மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால தான் வந்து இது ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் 2 கான்செப்டும். உங்களோட கருத்தை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.